வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கார்பன் சீனி உற்பத்தி தொடர்பில் அமைச்சர் கலந்துரையாடல். எரிவாயு விலையில் மாற்றமில்லை. சிஐடி விசாரணையின் பின்னணி, பஸ்ஸில் கைது செய்யப்படலாம். ரோஹிங்கிய அகதிகளை மியன்மாருக்கு நாடு கடத்த அரசாங்கம் பரிசீலனை. காசாவில் இஸ்ரேலின் கோர தாக்குதல், 42 பேர் பலி. சீனாவில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சல், சீன சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவல். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கடற்படை அதிகாரியாக இருந்த யோசித ராஜபக்ச எவ்வாறு சொத்துக்களை சேர்த்தார் என்பது குறித்து விசாரிப்பதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஊழல் குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கதிர்காமத்தில் உள்ள யோசித ராஜபக்சவிற்கு சொந்தமான காணியொன்றின் உரிமம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே யோசித குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே தூய்மையான இலங்கை வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐன்ஸ்டீன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையிலிருந்து சொத்துக்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அவற்றை மீளப் பெறுவதற்கு அமெரிக்கா உதவ உள்ளதாகவும் அவர் இதன்பொழுது மேலும் குறிப்பிட்டுள்ளார். லிட்ரோ எரிவாயு விலை சூத்திரத்தின் பிரகாரம் லிட்ரோ உள்நாட்டு எரிவாயு விலை இம்மாதம் திருத்தப்படாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன இன்று தெரிவித்துள்ளார். இதன்படி கடந்த டிசம்பர் மாதம் நிர்ணயிக்கப்பட்ட லிட்ரோ எரிவாயுவின் விலையே தற்போதும் செல்லுபடியாகும் எனவும் குணவர்த்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். 12.5 கிலோகிராம் லிட்ரோ உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டர் ஒன்றின் விலை 1482 ரூபாவாகவும் 2.3 கிலோ சிலிண்டரின் விலை 694 ரூபாவாகவும் காணப்படும் என அவர் இதன்பொழுது மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற வைரஸ்கள் பரவுவது இயல்பானது என்றும் சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் பல நாடுகள் சீனாவுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு தற்போது அறிவித்துள்ளன. இந்நிலையில் சீனாவுக்கு செல்லும் சீன நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டவரின் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்று சீனாவுக்கு பயணம் செய்வது ஆபத்தில்லை எனவும் சீன அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மனித மெட்டானியூமோ வைரஸ் என்ற வைரஸ் சீனாவில் பரவி வருகின்றது. இதன் அறிகுறிகளாக இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் போன்றன இருக்கும் எனவும் இந்த நோய் முதலில் 2001 கண்டறியப்பட்டுள்ளதுடன் இதை தடுக்க எந்த தடுப்பூசியும் உருவாக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது மாலை நேர செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். கார்பன் சீனி உற்பத்தி தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி கலந்துரையாடல் ஒன்றினை நடாத்தியுள்ளார். இலங்கை சீனி தொழிற்சாலைக்கு சொந்தமான பெல்வத்த மற்றும் செவன்கல சீனி தொழிற்சாலைகளுக்கு விஜயம் செய்த அமைச்சர் கார்பன் சீனி உற்பத்தி தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் சீனி உற்பத்தியின் தற்போதைய செயற்பாடுகள், சீனி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் தேவைப்படும் விடயங்கள் குறித்தும் இதன்பொழுது பேசப்பட்டுள்ளது. மேலும் சீனி உற்பத்தியை விநியோகிப்பதற்கான முறையான விநியோக வலையமைப்பொன்றை உருவாக்குவது தொடர்பிலும் அமைச்சர் ஆராய்ந்துள்ளார். இதேவேளை தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேலை சுட்டனை தயாரிப்பது குறித்தும் இதன்பொழுது அவர் கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வந்த ரோஹிங்கிய அகதிகளை மீண்டும் மியன்மாருக்கு நாடு கடத்துவது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவுக்கு வந்த ரோஹிங்கிய அகதிகளை பேச்சுவார்த்தையின் பின்னர் சட்ட நடவடிக்கைகளின் மூலம் நாடு கடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சு மியன்மார் அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு இந்த குழுவின் தகவல்களை வழங்கியுள்ளது. சட்ட நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகின்றோம் எனவும் மியன்மார் அரசுடன் கலந்துரையாடல் இடம்பெறும் இந்நிலையில் நாடு கடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படுகின்றது என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார். அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை முடியும் வரை அகதிகள் தடுத்து வைக்கப்படுவார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
டிசம்பர் 19 முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரை நோக்கி 115 ரோஹிங்கியாக்களை ஏற்றிக்கொண்டு பல நாள் படகு ஒன்று மிதந்து வந்த நிலையில் கடற்படை அதனை கைது செய்துள்ளது. படகில் 103 புகலிட கோரிக்கையாளர்களும் 12 பணியாளர்களும் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 42 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா முனையின் மத்திய காசா, நுசிரத், சவாடா, மகானி, டிர் அல்பலாக் ஆகிய பகுதிகளில் நேற்றைய தினம் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 10 தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலின் போரில் 42,972 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1139 ஆகும். அதே சமயம் 200க்கும் அதிகமானோர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காசா முனையின் மத்திய காசா, நுசிரத், சவாடா, மகானி, டிர் அல்பலாக் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 42 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30 பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளனர். அதேவேளை பணிய கைதிகள் மீட்பு, போரை நிறுத்துவது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேல் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. கட்டாரின் தலைநகர் டோகாவில் இந்த பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.